நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ஒவ்வொரு நாளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்க வந்திருக்கோம். அதாவது கிங் மல்டிஃபார்ம் டிவி அப்படின்னு சொல்லிட்டு கிங் குரூப்போட கார்பரேட் ஆஃபீஸ் சென்னை டி நகர்ல இருக்கு. அவங்களோட சிஇஓ மீட் பண்ணி கிங் மல்டிஃபார்ம் டிவியில் என்ன மாதிரியான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, முன்னாடியே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு சேனல் பார்ட்னரை நாங்கள் நியமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன மாதிரியான சைஸு, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், எவ்வளோ எல்லாம் இதில் ரெவென்யூ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வாங்க நம்ம டீட்டெயிலாக போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Years of dedication, innovation, growth and staying ahead of the curve. Every day, over 10 lakh viewers connect with us for news that matters. Dominating across 10 major social media platforms, we bring the latest news directly to wherever you are. A trusted partner to over 25 large-scale companies, we continue to build bridges that shape the future of the news. We have made it even easier for you to stay connected. Introducing the King's 24/7 News app, your one-step digital destination, delivering real-time updates to Tamil-speaking people wherever you are. With correspondents covering all 234 constitutions, we provide in-depth, hyper-local reporting that matters most to you. Behind every story, there is a dedicated team of 234 journalists, 50 news editors and 150 technical experts delivering over 5,000 plus news items every single day. For 25 years, we have brought the world to your doorstep. Now we are taking you closer to the news that matters. King's 24/7 News, your gateway to the truth anytime, anywhere. Now start King 24/7 Tamil News Marketplace. Your message spread viral news in your town. Your news becomes the trending news of the world in a second. வணக்கம், நான் உங்கள் ஐயப்பன் ராஜேந்திரன். இன்னைக்கு வந்து கிங் மல்டிஃபார்ம் டிவி அவங்களோட சிஇஓ மிஸ்டர் கலையரசு அவங்கள மீட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாவில் வந்து இந்த மீடியா இண்டஸ்ட்ரியிலையும் ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்காங்க. அதாவது சேனல் பார்ட்னரை 234 கான்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் அவங்க கொண்டு வர போறாங்க. அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது. நம்ம ஃபுட்டில் பார்த்துருப்போம், ரீட்டைலில் பார்த்துருப்போம், சலூனில் பார்த்துருப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமா மீடியாவில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கவங்களுக்காக நானுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். அதோடு இல்லாமல் இந்த மாதிரியான யுனிக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்கள டைரக்டாக கேட்டு அவங்களோட கார்பரேட் ஆஃபீஸ்க்கு நான் வந்திருக்கேன். நான் இன்னைக்கு அவங்கள கேட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இண்டஸ்ட்ரியில் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, என்னென்னலாம் ஏர்ன் பண்ண முடியும், என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இதுக்குள்ள தேவைப்படுது அப்படின்ற விஷயங்கள்லாம் டீட்டெயில்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஒரு 4 இயர்ஸாக நம்ம உங்ககிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இது 25th இயர் எங்களோட சில்வர்ஸ் ஜூப்ளி. இதில் எங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்திருக்கீங்க. எங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்கள் கிங் 24/7 மல்டிஃபார்ம் டிவின்னு லாஸ்ட் 25 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். மீடியாவில் ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங்னு எல்லா ஏரியாவிலும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியாக லாஸ்ட் 25 இயர்ஸில் பண்ணி இன்றைக்கி வந்து கேபிள் டிவி இண்டஸ்ட்ரியிலேருந்து அடுத்தடுத்த வெர்ஷன் மாறி இந்த சோசியல் மீடியாவில் பல மைல்கல்ல தொட்டிருக்கோம். அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியில் 300 கோடி பார்வையாளர்களை நாங்கள் கடந்திருக்கோம். இதில் 15 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. சோசியல் மீடியாவில் 10 பிளாட்ஃபார்ம்லையும் பவர்ஃபுல்லாக இருக்கும். சார், லாஸ்ட் 25 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீடியா இண்டஸ்ட்ரியில் கொட்டி கிடக்கு. அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னையில் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கார்பரேட் சைட்லேருந்து கொடுக்குறாங்க.
பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் செக்டர்ல இருந்து வருது, சோசியல் ஆர்கனைசேஷன்ல இருந்து கொடுக்குறாங்க, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து கொடுக்குறாங்க. எல்லாமே ஹைப்பர் லோக்கல் பேஸ் பண்ணி பட்ஜெட் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படி ஹைப்பர் லோக்கல் பேஸ் பண்ணி செயின் லிங்க்ல மீடியா இண்டஸ்ட்ரியில யாராவது இருக்காங்களா? நாங்களும் தொலைவி பார்த்தோம், யாருமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மரத்துக்கடியில இருந்த சலூன் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வந்து கார்பரேட்டா மாறி செயின் லிங்க்ல இருக்கு. டீ ஷாப் கூட செயின் லிங்க்ல வந்துருச்சு. இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியான மீடியால தமிழ்நாடு ஃபுல்லும் ஒரு செயின் லிங்க்ல ஒரு மீடியா இண்டஸ்ட்ரி இல்ல அப்படின்னு ஒண்ணுதான். சரி, அந்த வேலையை நாமளே செய்யலாம் தான் நாங்க இந்த நியூஸ் மார்க்கெட் பிளேஸை லான்ச் பண்ணிருக்கோம் சார். சூப்பர். ஸோ இப்போ மீடியா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு ஆண்டர்பிரினர் அப்படின்னாலே ஒரு அந்த இண்டஸ்ட்ரியில என்ன ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷனை கொண்டு வர முடியும் அப்படின்றதுலேருந்து தான் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் இருக்கு. உங்களோட பார்வையில வந்து உங்க இண்டஸ்ட்ரியில இவ்வளோ இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு எங்க கேப் இருக்கு? ஹைப்பர் லோக்கலா பண்ற ஆக்டிவிட்டிக்கு மார்க்கெட்ல நிறைய பட்ஜெட் வச்சிருக்காங்க, பெரிய கார்பரேட் இருக்கு, பொலிட்டிக்கல் கேம்பெயின் பண்றதுக்கு இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி அது வந்து ஒரு 234 கான்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் போய் ஒர்க் பண்ணணும்னா அங்க ஒரு செயின் லிங்க்ல ஒரு நெட்வொர்க் இல்லைன்றதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷனை நீங்க ஒரு குறிப்பிட்ட காலமா ஒர்க் பண்ணி இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மாடலோட வந்திருக்கீங்க. இதை வந்து நீங்க பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாவும் 234 தொகுதியில இருக்கிறவங்களுக்கும் நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க போறீங்க. ஆமா சார். ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இது எடுத்து பண்ணணும் அப்படின்னா அவர் மீடியா இண்டஸ்ட்ரியில இருந்திருந்தா மட்டும்தான் பண்ண முடியுமா, இல்ல அவருக்கு இன்ட்ரெஸ்டும் பேஷனும் இருக்கு, என்னால ஒரு மினிமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட இதை நான் முழு நேரமா இதை எடுத்து பண்ணுவேன்ற ஒரு ஆளையும் பண்ண முடியுமா? இல்ல, அவங்களுக்கு பேஷன் இருந்தா போதும் சார். ஃப்ரெஷரா இருந்தாவே போதும். அவங்களுக்கான ஃபுல் ட்ரைனிங்கு, பேக் அண்ட் சப்போர்ட் எல்லாமே நாங்க கொடுத்துட போறோம். எங்களோட டேக்லைனே என்ன கொடுத்துருக்கோம்னா, டெபாசிட் எதுவும் வேண்டாம், முன் அனுபவம் தேவையில்லைன்னு தான் சொல்றோம். ஏன்னா யூனிக்கா ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டோம், SOP மாடல் எல்லாம் பண்ணியாச்சு. என்ன பிளான் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா நாங்க வந்தோமோ அதை அவங்க கிட்ட ஷேர் பண்ண போறோம். எங்களோட 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எதெல்லாம் சக்சஸ் ஆச்சோ அதெல்லாம் டிஃபைன் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரா பண்ணிட்டோம். 40% ஒர்க்கு லோக்கல்ல பண்ணாங்கன்னா போதும். 60% பேக் எண்ட்ல இருந்து டெக்னிக்கல் சப்போர்ட் ஆகட்டும், பேக் அண்ட் சப்போர்ட் ஆகட்டும், கண்டென்ட் மார்க்கெட்டிங்ல ஆகட்டும், அல்லது எந்த விதமான சப்போர்ட் ஆட்ஸ் ஆகட்டும், எல்லாமே எங்ககிட்ட இருந்து நாங்க அவங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கோம். மெயினா வந்து நாங்க வந்து அவங்க மூலம் நாங்க பிசினஸ் எடுக்கிறதோட எங்ககிட்ட இருக்கிற பிசினஸை அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இது வந்தோம். ஏன்னா இந்தியாவோட மீடியா மார்க்கெட் உங்களுக்கு தெரியும், வேர்ல்டுலயே மிகப்பெரிய மீடியா பட்ஜெட். மெயின் வந்து நம்ம லாஸ்ட் 50 இயர்ஸா பாத்தீங்கன்னா பிரிண்ட் மீடியால மிகப்பெரிய பயணியர் எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்க, இந்தியால. அதுக்கடுத்து டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி வந்தது, அதுல பயணியர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதுல இந்தியாவில் மீடியா பட்ஜெட்ல என்ன எக்ஸ்பென்சிவோ என்ன கிரியேட்டிவ் ஒர்க் நடந்தாலும் அது தமிழ்நாட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். தமிழ்நாடு என்ன பண்ணுதுன்னு இந்தியா உற்று நோக்கின காலம் மாறி இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா வந்த உடனே பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடு இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஆப் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க சோசியல் மீடியாலனா கூட அவன் இந்தியன் ஆடியன்ஸ்க்கு என்ன கொடுத்தா சரியா இருக்குமோ அதை தான் கொடுக்குறாங்க. ஏன்னா வேர்ல்டு வைடு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவோட growth ரேட் வந்து அதிகமா இருக்கிறது வந்து இந்தியாவில தான் அதிகம். நம்மளோட பாப்புலேஷனா இருக்கிற சைனால சோசியல் மீடியாவுக்குள்ள நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, ஆனா இந்தியாவில் அப்படி இல்லை. இதுல லேட்டஸ்ட் சர்வே என்னன்னு பாத்தீங்கன்னா சார், இந்தியன் சராசரி ஒரு மனிதர் 4 மணி நேரம் அவங்க சோசியல் மீடியால மட்டுமே ஸ்பெண்ட் பண்றாங்க. இது வந்து டிஜிட்டல் மீடியா கம்பெனிக்கு பெரிய வரப்பிரசாதம். டேட்டா ஃப்ரீக்வன்சி கிடைக்க 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 இது இன்னும் growth ஆயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல என்ன வரும்னு கணக்கு தான் போட முடியுது ஒழிய அதை கண்டிப்பா தாட போகுது. டெக்னாலஜி அப்டேட் வரப்போகுது. அந்த அப்டேட் எல்லாமே இந்தியன் ஆடியன்ஸ் அதிகமா எடுத்துக்கிறாங்க. அதுல தமிழ்நாடு ஆடியன்ஸ் எதை வந்தாலும் உடனே ஸ்பார்க்கா எடுத்துட்டு அதுல பயணியரா மாறுறதுல தமிழர்களை அடிச்சுக்க யாருமே இல்லைங்கிறது நிறைய ப்ரூவன் ஆயிருக்கு. அதுலதான் நாங்க வந்து தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு. இந்தியாவோட மீடியா பிசினஸோட சைஸ் பாத்தீங்கன்னா 3 lakhs crore வேல்யூ. அதுல தமிழ்நாடு 30% இருக்கு. அப்பதான் நமக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. இதை யூஸ் பண்ணிக்கலாங்கும் போது நிறைய பேர் வராங்க, நான் இன்னைக்கு யூடியூப் ஆரம்பிக்கிறேன், இன்ஃபுளுசர் ஆகணும்னு ஆசை இருக்கு. ஆனா அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாம போகுது. 100 பேர் வந்தாங்கன்னா 2 பேர் தான் ஜெயிக்கிறாங்க, நிறைய பேர் பாதிக்கிறாங்க. அந்த பேஷனா இருக்கிறவங்க ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் எங்ககிட்ட வந்தா போதும், அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ஒருத்தர் எடுத்து பண்றாரு அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்? ஏதாவது உபகரணங்கள்லாம் அவர் பர்ச்சேஸ் பண்ணணுமா? நீங்க முன்னாடியே சொன்னீங்க அவர் வந்து எந்த ஒரு டெபாசிட் தொகையும் தேவையில்லை அப்படின்னு. அவர் ஒரு தொழிலை தொடங்குறாரு அப்படின்னா கண்டிப்பா உபகரணம் உங்க மீடியாவை பொறுத்தளவுக்கு தேவைப்படும். அப்படின்னா அவருக்கு என்ன ஒரு முதலீடு வச்சிருக்கணும்? சார், நீங்க பிரான்சைசி இண்டஸ்ட்ரியில நிறைய நாளா இருக்கீங்க, நிறைய சக்சஸ்ஃபுல் மாடல் பண்ணியிருக்கீங்க. அதில் நீங்க சொல்றதெல்லாம் என்னன்னா
இவ்வளவு சைஸ்ல இடம் வேணும், இத்தனை பேர் ஆள் வேணும், இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், இதுல ராயல்டி ஃபீஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஃப்ரான்ச்சைசி ஃபீ அதெல்லாமே நாங்க இல்லாம பேஷன் இருந்தா போதும், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. அடுத்து இடம் அப்படிங்கிறது ஒரு நியூ என்டர்பிரினருக்கு வந்து பெரிய சுமையா மாறும். அவங்க ஒரு மேன் பவரை வச்சு பண்ணாலும் அதுவும் ஒரு சுமையா மாறும். கேரண்டட் என்ன வருமானம் வருங்கிறது தெரியாம இதனால சஃபர் ஆகி இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியே போனவங்க இருக்காங்க. அதுக்காக தான் நாங்க மாடல என்ன பண்ணிருக்கோம்னா, எங்க இருந்தாலும் ஒர்க் பண்ணலாம், ஆபீஸ் தேவையில்ல, கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக காத்திருக்க வேண்டியதில்லை, சென்ட்ரலைஸ் நாங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துறோம், டெபாசிட் எதுவும் வேண்டாம். 3 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அவங்க, அதுவும் அவங்கக்கிட்ட நாங்க கையில கொடுக்க போற டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் சாஃப்ட்வேருக்காக தான். அந்த பேமெண்ட்டும் என்னன்னா, நாங்க லான்ச்சிங் பீரியட்னு ஒரு 100 days வச்சிருக்கோம். 100 days கோல் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் 100 days அவங்க என்ன ஒர்க் பண்ணணும்னு அதை அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த 100 daysல அந்த 3 lakhs ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஒரு 20,000 30,000 சேலரியில இருக்கவங்க பேஷனா இருந்துட்டு பண்ண முடியுமா, ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பயத்திலேயே அவங்க காலங்களை ஓட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கவங்களாம் எங்ககிட்ட வந்தாங்கன்னா அவங்கள ஃபுல்லா நாங்க டேக் ஓவர் எடுத்து அவங்களுக்கான பிசினஸை கொடுத்து அவங்கள மாசம் 50,000 இருந்து 1 லட்ச ரூபா ஏர்ன் பண்ற மாதிரி நாங்க கொண்டு வந்துட முடியும். அதுவும் ஃபர்ஸ்ட் 6 monthலயே வந்து அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தை இமீடியட்டா அவங்க கொடுத்துட முடியும். அதுக்கான ப்ராடக்ட் எல்லாமே நாங்க வச்சிருக்கோம் டிஜிட்டல்ல. இப்போ ஒரு கான்ஸ்டியூஷன்ல இருந்து ஒருத்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா வராரு வித் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் நீங்க சொல்ற மாதிரி ஒரு 3 lakhs இன்வெஸ்ட்மெண்ட், உங்களோட எக்யூப்மெண்ட் எல்லாம் அவர் பர்ச்சேஸ் பண்றாரு, நீங்களும் வந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்க, உங்க சாஃப்ட்வேர் எல்லாம் அப்கிரேட் பண்ணி கொடுக்குறீங்க. அந்த 100 daysல அந்த லான்ச்சிங் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் அவருக்கு சொல்லி கொடுத்து அவரை தயார் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் அவருக்கு எங்கேருந்துலாம் ரெவென்யூ வரும், என்ன மாதிரியான ரெவென்யூக்கான ப்ராடக்ட்லாம் உங்கள்கிட்ட இருக்கு? சரி, இது பாத்தீங்கன்னா முன்ன வந்து நம்ம வீட்டுல வந்து ஹால்ல ஒரு டிவி இருக்கும், ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஒரு டிவி பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கையிலயும் ஒரு டிவி இருக்கு. மொபைல் வந்து ஒரு வீட்டுல ஒரு 6 டிவி 7 டிவி இருக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட பிசினஸ் பொட்டென்ஷியல் பெருசு, பிசினஸ் சைஸ் பெருசு. மொபைல் மூலம் மல்டிஃபார்ம் டிவில என்னெல்லாம் சாதிக்கலாமோ அதெல்லாம் பண்ணலாம் தான் பண்றோம். இதுல நாங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் கொடுக்குறோம். கவர்மெண்ட், பொலிட்டிக்கல் அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கான பப்ளிஷர் லாகின் சேல் பண்றோம். அது இல்லாம வந்து வைரல் நியூஸ், ஒரு நியூஸை வைரல் ஆக்கணும்னா யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறது, எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாம இருக்காங்க. ஒன் டச்ல மல்டி பிளாட்ஃபார்ம்ல வருங்கிற சொல்யூஷன் யாரும் கொடுக்கல. அது கொடுத்தா ஈஸியா வெண்டர்ஸ் கொடுக்க ரெடியா இருக்காங்க. ட்ரெண்டிங் நியூஸ் பண்றதுக்கான போர்ட்டல் ரெடியா இருக்கு. எல்லாமே வந்து நியூஸ் மார்க்கெட் பிளேஸ் கான்செப்ட் தான். நீங்க உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு கிளைண்ட் லீடு வரும், அந்த லீடை நீங்க கன்வெர்ட் பண்றதுக்கான மாடல் எங்க கிட்ட இருக்கு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும், ஈஸியா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் பண்றதுக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்கு. இப்போ வைரல் நியூஸ்ன்ற ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்கு, அதுக்கான ஒன்று இருக்கு. அது தவிர இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஆஸ் அ கார்பரேட்டா உங்களுக்கு வந்து நிறைய கார்பரேட் பிராண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எக்ஸ்பான்ஷன் பண்ணணும், தமிழ்நாடு ஃபுல்லா அந்த பிராண்டை ப்ரமோட் பண்ணணும், ப்ராடக்ட்டை கொண்டு போய் கன்சியூமருக்கு ரீச் பண்ணணும்ன்றப்ப அந்த ஆட்ஸை நீங்க கார்பரேட்ல இருந்து ரன் பண்ணுவீங்க. இப்போ அவரோட கான்ஸ்டியூஷன்ல ரன் பண்ணும்போது அவருக்கு ஏதாவது ரெவென்யூ ஷேரிங் கிடைக்குமா? அதான் சார், இப்போ வந்து நம்ம அந்த ஊர்ல சேனல் ஆன் பண்ணி ஒரு மினிமம் ஏரியா சப்ஸ்கிரைபர் வியூஸ் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்ககிட்ட இருக்கிற கார்பரேட்ஸ் எல்லாமே இப்பயே பட்ஜெட் வச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் கேபிள் டிவின்னு ஒரு இண்டஸ்ட்ரி பெருசா இருந்தது, லாஸ்ட் 25 years இருந்தது. அந்த இண்டஸ்ட்ரி ஸ்லோ டவுன் ஆயிட்டு இருக்கு. ஆனா கார்பரேட்லயும் மற்ற ஆர்கனைசேஷன்லயும் பாத்தீங்கன்னா அந்த ஹைப்பர் லோக்கலுக்கான பட்ஜெட் என்ன இருக்கு. உங்களுக்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தி சென்னை சில்க்ஸ் சென்னைன்னு சொல்றது எப்படி, சென்னை சில்க்ஸ் டி நகர்னு சொல்றது எப்படி இருக்கும், சென்னை சில்க் திருச்சின்னு சொல்றது எப்படி இருக்கும், சென்னை சில்க்ஸ் ஒப்படக்காரர் வீதி கோயம்புத்தூர்னு சொல்றது எப்படி இருக்கும். அதுதான் ஹைப்பர் மார்க்கெட்டோட இது. அதுக்கான பட்ஜெட் வந்து கார்பரேட் நிறைய வச்சிருக்காங்க. அதை பண்ணலாம்னா எங்க கிட்ட பட்ஜெட் நிறைய இருக்கு. ஆனா ரிலீஸ் பண்றதுக்கான நெட்வொர்க் இல்ல. நாங்க வாங்கி அவங்களுக்கு கொடுக்க போறோம். அதுக்கு எங்க கிட்ட சைட்ல இருந்துமே பிசினஸ் அவங்களுக்கு கிடைக்கும். இது கார்பரேட். அதே மாதிரி கவர்மெண்ட் செக்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் லான்ச் பண்றாங்க. அந்த ஸ்கீம்ஸ் கிரவுண்ட் பீப்புள் வர கொண்டு போகணும்னு எங்க கிட்ட கண்டென்ட் கொடுக்குறாங்க. அந்த கண்டென்ட்டை நம்ம டிஜிட்டலா நியூஸ் ஆக்குறதுக்கோ அல்லது ஆடா மாத்துறதுக்கு நிறைய பட்ஜெட் வச்சிருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் கவர்மெண்ட்டுக்கான நெட்வொர்க்ல இருக்கும். கார்பரேஷன்னா எல்லா ஊர்லயும் இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நிறைய ஒர்க் இருக்கு. அதுதான் நான் சொல்றது என்னன்னா, 40% நீங்க கிரவுண்ட்ல ஃப்ரண்ட் எண்ட்ல ஒர்க் பண்ணுங்க, பேக் எண்ட்ல 60% ஒர்க் நாங்க பண்ணி கொடுக்க ரெடியா இருக்கோம். எங்களோட பிசினஸை ஷேர் பண்றதுக்கு தான் நாங்க சேனல் பார்ட்னர் பார்க்குறோம். இப்போ எலெக்ஷன், பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டா அந்த மாதிரி ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸியோ ஒரு சேனல் பார்ட்னர் எடுக்கிறாருன்னா அவருக்கும் அந்த வேலையில அந்த லோக்கல்ல இருக்கிற விஷயங்கள் அவர் பண்ணலாம் இல்லையா? சார் கண்டிப்பா. ஏன்னா
எங்களோட கிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 எலெக்ஷனாக வந்து பல விஐபிகளை உருவாக்கியிருக்கு. 3 MP, 2 மினிஸ்டர், 10 MLA, இது மாதிரி நிறைய எங்களுக்குன்னு சக்ஸஸ்ஃபுல் ஹிஸ்ட்ரி இருக்குது. எங்கள் வெப்சைட் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த ஃபார்முலாவில் இந்த சேனல் பார்ட்னர் வந்த ஃபர்ஸ்ட் டேவே வந்து அவங்க அந்த ஊரோட கிங் சேனல் பார்ட்னராக வந்தவொன்னா 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எங்களோட பிராண்ட் நேம் எங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். டெய்லி 1 மில்லியன் வியூவர்ஸ் எங்ககிட்ட ஆன் கிரவுண்ட் இருக்குது. 15 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அது அந்த ஊருக்கானது கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியோடையும் ஹை லெவல் கான்டாக்ட் இருக்குது. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் என்ன தேவை, எப்போ தேவைங்கிறது எங்களுக்கு தெரியும். ஈஸி அக்சஸ் எங்ககிட்ட வருவாங்க. நாங்க அவங்க கிட்ட இருக்க பிசினஸை இவங்க கிட்ட ஷேர் பண்ண போறோம். தமிழ்நாடு ஃபுல்லா என்ன பண்ணணும் ஒரே ஒரு மாடல் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தோம்னா அதை ஈஸியா பண்ணிட போறாங்க. அதுக்கான அவங்களுக்கான கண்டென்ட் மேக்கிங்கான சப்போர்ட்ஸ் அது இல்லை இது இல்லைன்னு பயப்படவே வேண்டியதில்லை. எல்லாமே சென்ட்ரலைஸ்டு தான். சென்னையில் இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் வச்சிருக்கோம். இவ்வளோ கண்டென்ட் மேக்கிங்க்கும் ப்ரொடக்ஷனுக்கான பேக் அண்ட் டீமு அவங்களுக்கு யார் வேணாலும் சரி சென்னையிலேருந்து நம்ம அந்த கான்ஸ்டியூஷனில் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளால பண்ண முடியும். செலிபிரிட்டி எல்லாம் சென்னையில் அவைலபிள், லீடர்ஸ் எல்லாம் சென்னையில் அவைலபிள். இங்க இருக்கிற லீடர்ஸையும் செலிபிரிட்டியும் ஹைப்பர் லோக்கல்ல இருக்கிற ஒரு பார்ட்டியோடைய ஒரு வெண்டரோடைய நாங்க கனெக்ட் பண்ணோம்னா ஈஸியா எங்க சென்னை ஸ்டுடியோல இருந்து அவங்கள கனெக்ட் பண்ணி எண்டு கஸ்டமரை ஒரே நாள் ஈஸியா எங்களால அக்சஸ் பண்ண முடியும். இந்த கேப் தான் எங்க இண்டஸ்ட்ரியில இப்ப பெருசா இருக்கு. அதை நாங்க சால்வ் பண்ண போறோம். மிகப்பெரிய தொழில் வாய்ப்பும் இருக்கு. நீங்க அந்த கேப்பை ஐடென்டிஃபை பண்ணி அந்த கேப்புக்கு தான் இப்ப நீங்க வந்து பிரான்ச்சைசியா ஒரு சேனல் பார்ட்னரா உள்ள கொண்டு வரீங்க. ஆமாமா சார். இதில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஆகட்டும், கார்பரேட் பிஸ்னஸ் ஆகட்டும், உங்களுக்கே தெரியும் லீடிங் கார்பரேட் கம்பெனி எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இருந்து ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லும் போகிற கம்பெனிஸ் நிறைய இருக்காங்க. அதே மாதிரி எலெக்ஷன் அண்ட் கவர்மெண்ட் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம லீடிங். எலெக்ஷனுக்காக பட்ஜெட் செலவு பண்ணுறதும் தமிழ்நாடு தான் அதிகம். மக்களுக்காக சேவை செய்கிறதுலையும் தமிழ்நாடு அரசு தான் நம்பர் 1 இருக்கு. அப்படி பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், இங்க இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அவங்களோட பட்ஜெட்டை இங்க செலவு பண்ணலான்னு பார்த்தா தமிழ்நாட்டில் யாருமே இல்லை. அவங்க நார்த் இந்தியாவில இருந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை ஒருத்தரை கூட்டு வராங்க. அவங்களும் வந்த அன்னைக்கு வந்தா அவங்க பட்ஜெட் வாங்கிடுறாங்க. 1000 கோடி 1500 கோடின்னு வாங்குறாங்க. அவங்க ஸ்பிளிட் பண்ணலான்னு பார்த்தாங்கன்னா கீழே நெட்வொர்க்ல சேனல்ஸ் எதுவுமே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதோ பண்ணிட்டு கேம்பெயின் முடிஞ்சோன்னா போன வரலாறு தான் நிறைய இருக்குதே ஒழிய அவங்க கிட்ட இருக்கிற பட்ஜெட் கம்ப்ளீட் ஒரு சக்சஸ்ஃபுல்லா நம்ம கொண்டு போனோமா அப்படின்னா யாருமே நார்த் இந்தியால இருந்து வந்த பொலிட்டிக்கல் அனலைசர் யாருமே பண்ணல. அவங்க கிட்ட இருக்க கேப் தெரியும். ஏன்னா எல்லாரோடையும் நாங்க ஒர்க் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 4 எலெக்ஷனா ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால வந்து கண்டிப்பா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பொலிட்டிக்கல் மட்டும் இல்ல, கவர்மெண்ட் மட்டும் இல்ல, கார்பரேட் மட்டும் இல்ல. நாம 234லயும் நாம நெட்வொர்க் செட் பண்ணிட்டோம்னா செயின் லிங்க்ல மீடியா கம்பெனி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நாம மட்டும் தான் ஜெயிக்கிறோம். நாம மட்டும் தான் ஜெயிக்கிறோம். அவ்வளவுதான். நம்ம கூட வந்தவங்க எல்லாரையும் ஜெயிக்க வைக்க போறோம். எங்க கிட்ட பிசினஸ் இருக்கு, அதை ஷேர் பண்றதுக்கு டீம் வேணும். கண்டிப்பா அங்க லோக்கல்ல இருக்கிற ஒவ்வொரு தொழில் முனைவர்களா இருக்கலாம், தொழில் வாய்ப்புகளா இருக்கலாம், அதுக்கான மார்க்கெட்டிங் சர்வீசஸ் கூட அங்க இருக்கிற ஒரு ஆமா. இப்ப இன்னைக்கு ஹைப்பர் லோக்கல்ல அந்த ஊர்ல இருக்கிற ஒரு டெக்ஸ்டைலோ, ஒரு ஜுவல்லரியோ, ஒரு ரோட்டரி கிளப்போ அவங்களோட சர்வீஸ் ஆகட்டும், அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் ஆகட்டும் கொண்டுட்டு போலாம்னா சேனல்ஸ் இல்ல. சேனல் இல்ல. எதா இருந்தாலும் தமிழ்நாடு வைஸ் இருக்கு, இந்தியா வைஸ் இருக்கு. அதுல அவங்க வந்து பட்ஜெட் கொடுக்குற அளவுக்கு அவங்க கிட்ட பொட்டன்ஷியல் இல்லை. அவங்க பர்டிகுலர் ஜியோகிராஃபில மட்டும் கொடுக்கலாம்னா அதுவும் ஒரு மீடியால கொடுத்தா இன்னைக்கு பத்தாது. யார் வேணாலும் ஃபேஸ்புக்ல கொடுக்கலாம், யார் வேணாலும் யூடியூப்ல கொடுக்கலாம், யார் வேணாலும் கூகுள்ல கொடுக்கலாம். ஆனா 10 பிளாட்ஃபார்ம்லயும் கூகுள், ஃபேஸ்புக், யூடியூப், கிங் எல்லாம் சேர்த்து கொடுக்கணும்னா கிங்ல கொடுத்தா மட்டும்தான் முடியும். 1 டச்ல ஈஸியா சொல்யூஷன் கொடுக்குறோம். நாங்க அந்த தொகுதியோட நாடி துடிப்பா இருக்கும் எங்க சேனல் பார்ட்னர். அங்க நடக்கிற சின்ன சின்ன விஷயம் கூட எங்களோட போர்ட்டல்ல வரும். அது இல்லாம வந்து எங்க சேனல் பார்ட்னர் மட்டும்தான் நியூஸ் கொடுக்க முடியுமானா அப்படி இல்லை. அங்கங்க எங்களுக்கு பப்ளிஷர் இருக்காங்க, ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, ஆல்ரெடி பெரிய நெட்வொர்க் இருக்கு. அதெல்லாம் அங்கே ஷேர் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லோக்கல்ல ஒரே இடம் கிங்கு தான். இங்க நியூஸ் கொடுத்தாலும் பப்ளிஷ் ஆகும் ஈஸியா. நம்ம பிசினஸ்க்கான போர்ட்டலும் இங்க கம்மியான பட்ஜெட்ல நல்லா பண்ணலாங்கும் போது லாங் ஸ்டாண்டிங் கண்டினியூ பிசினஸ் லோக்கல்ல இருக்க பிசினஸ் மேன் இருந்து எங்களுக்கு கிடைக்கும். அதுல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு வந்து பெரிய பட்ஜெட் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஹைப்பர் லோக்கல்ல எக்ஸ்பென்ஸ் பண்ணலாம்னா எங்க போனாலும் பண்ண முடியல. மீறி பண்ணா அவங்க 10 பிளாட்ஃபார்ம்ல போகணும். அதுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் போட வேண்டியது இருக்கு. நாங்க ஒரு டிஜிட்டல் மீடியா டீம் வைக்க வேண்டியதா இருக்கு. இருந்தும் ரிசல்ட் வந்ததான்னு பார்த்தா அவங்களுக்கு இல்லை. நாங்க சென்ட்ரலைஸ் எங்ககிட்ட கொடுத்துட்டா எல்லா வேலையும் பண்ணி கொடுக்க போறோம். சிம்பிள் 1 டச்ல டோட்டல் சொல்யூஷன். நாங்க லாஸ்ட் வீக் கூட ஒரு விஐபி மீட் பண்ணோம். அவங்க கிட்ட சொன்ன கான்செப்டே இதுதான். எங்ககிட்ட ஒரு கண்டென்ட் கொடுங்க, 1 ஹவர்ல தமிழ்நாடோட மூல முடுக்க எல்லாம்
நாங்கள் கொண்டுட்டு போகிறோம். எங்ககிட்ட 10,000 சோசியல் ஹேண்டல்ஸ் இருக்கு. அதில் நாங்கள் பண்ணுற மாதிரி யாருமே பண்ண முடியாது. கூகுளும் பண்ண முடியாது, ஃபேஸ்புக்கும் பண்ண முடியாது, யாருமே பண்ண முடியாதுன்னு சேலஞ்ச் சொல்கிறோம் அப்படின்னு நாங்கள் ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம். கொடுத்த இடத்துல எல்லாமே இந்த ஹைப்பர் லோக்கல் நியூஸ் மார்க்கெட் பிளேஸ்னு புது கான்செப்ட்னோன்னா இந்த ஸ்பேஸை தான் எங்களுக்கு தொலைவிட்டு இருந்தோம், இது ஃபுல்ஃபில்லாக இருந்ததுன்னா போதும் நாங்கள் பட்ஜெட் கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வர இப்பயே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறாருன்னா அவருக்கு எத்தனை வருஷத்துக்கான இது தொழில் வாய்ப்பு, எத்தனை வருஷம் அவர் ஏதாவது ரெனியூவல் பீரியட்னு ஒன்று இருக்குல்ல, எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனியூவல் ஆகணும்? சார் சேனல் பார்ட்னர்னு வரவங்க வந்து என்னன்னா 2 இயர்ஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் 100 days பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ட்ரைனிங்கு, ஒவ்வொரு பிளாட்ஃபார்மாக அவங்களுக்கான டெக்னாலஜி சப்போர்ட் எல்லாம் கொடுத்து ஆன் கிரவுண்டு ஈவெண்ட்ஸ் பண்ணி அவங்களுக்கான லோக்கலோட நாலேஜ் கொடுத்து அங்கே இருக்கிற விஐபி எல்லாம் அவங்களுக்கு உடனடியாக கனெக்ட் பண்ணி கொடுத்து எங்ககிட்ட இருக்கிற அங்கே இருக்கிற டேட்டா பேஸ், எங்ககிட்ட 15 million சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அதையெல்லாம் அவங்களுக்கான மைக்ரேட் பண்ணி கொடுத்து அதோட அவங்கள கனெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு ப்ளஸ் அவங்களுக்கான கண்டென்ட் நாலேஜ், பேசிக் நாலேஜ் எல்லாமே கொடுக்கறதுக்கு இந்த 100 daysல நாங்கள் கன்வெர்ட் பண்ணி முடிச்சிடுவோம். அடுத்த 3 monthsல அவங்களுக்கான மார்க்கெட்ல அவங்களுக்கான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும். அடுத்து 6 monthக்குள்ள அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட போறாங்க. நெக்ஸ்ட் 1 yearல அவங்களுக்கு ரெவன்யூ மாடல்ல கொடுத்து ரெவன்யூ என்ன கொடுக்குறோமோ கொடுத்து 2 years கழிச்சு இதே ரினியூவல் பண்ண போறோம். அப்ப சாஃப்ட்வேர் என்னென்னலாம் அப்டேட் பண்ணும், மெட்டீரியல் எதெல்லாம் அப்டேட் பண்ணுமோ அப்டேட் பண்ணும். அதுக்கு நாங்க வந்து உங்களுக்கு என்ன பிசினஸ் கொடுத்துருக்கோம் அந்த பிசினஸ் கொடுத்தது வந்து 20% ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க தான் சொல்ல போறோம். நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் 3 lakhs வந்து ஃபர்ஸ்ட் 6 monthக்குள்ள எடுத்துறீங்க, 1.5 வருஷம் வந்து எங்களோட டிராவல் பண்றீங்க, அதுல வரதுல 20% எடுத்து அடுத்த 2 yearsக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும். எந்த சாஃப்ட்வேருமே 2 years கழிச்சு அப்டேட் பண்ணும். அது எங்க மீடியா இண்டஸ்ட்ரியில 1 time வாங்கி லைஃப் டைம் யூஸ் பண்ணலாம் முடியாது. அதுக்காக தான் அது பண்றோம். அதுவும் அவங்க கிட்ட நாங்க ROI கொடுக்குறோம். எங்களோட ஃபைனான்சியல் டீட்டெயில் கொடுத்துட்டு ஃபுல்லா பாருங்கன்னு அவங்களோட க்ளோஸ்டா ஒர்க் பண்ணி அவங்களுக்கான அடுத்த ஒர்க்குக்கு என்ன பண்ணுமோ எங்க டீம் எடுத்து அவங்க சப்போர்ட் பண்ணுவோம். இதுல ஏதாவது மேல் ஃபீமேல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ இவங்க தான் பண்ண முடியும் இவங்க பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? மீடியா இண்டஸ்ட்ரினா அதுவும் ரிப்போர்ட்ரு இந்த மாதிரி நியூஸ் கேதரிங்னாவே ஃபீமேல் வராமல் இருந்த காலம்லாம் அப்போ. இப்போ வந்தாங்கன்னா பெரிய சக்ஸஸ்ஃபுல் அவங்களுக்கு தான். அதுவும் எங்கள் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ண முடியும். டெடிகேட்டிவாக இதில் ஒர்க் பண்ணுறவங்க இருந்தால் போதும், அவங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் நாங்கள் கொடுத்துட போகிறோம். ஸோ இப்போ ஒரு 3 lakhs இருந்தாலே இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க எடுத்து பண்ண முடியும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த 3 lakhsமே அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து இந்த எக்யூப்மெண்ட்டுக்கான காஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ அப்படின்றப்ப என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் இதில் கவர் ஆகுது, என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க? ஆமாம் சார், இப்போ அந்த 3 lakhsல பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மொபைல் ஜேர்னலிஸ்ட், வேர்ல்டு ஃபுல்லுமே வந்து ஜேர்னலிஸ்ட் ஃபீல்டு வந்து கேமராலேருந்து மொபைல் மாறிட்டாங்க. மொபைல் அந்த மொபைல்லையும் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இன்னைக்கு லேட்டஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை வந்து அந்த சாஃப்ட்வேரை இன்பில்ட் பண்ணி ஒரு மொபைல் கொடுத்துறோம் நாங்கள். அதுலேயே வந்து 1 touchல பெர் டே வந்து 8 hours லைவ் கொடுக்குற அளவுக்கு மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ரீமிங் ஆகிற அளவுக்கு சாஃப்ட்வேர் வந்துடும். அந்த அளவுக்கு எக்யூப்டான மொபைல் கொடுத்துறோம். அதில் எடிட்டிங் சாஃப்ட்வேரு, ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேரு ப்ளஸ் சோசியல் மீடியாவுக்கு பப்ளிஷ் பண்ணுறது எல்லாமே இன்பில்ட்டில் வந்துடும். 1 touchல டோட்டலாக சொல்யூஷன் கொடுக்குற அளவுக்கு அதில் வந்துடும். அடுத்து லேப்டாப் கொடுக்குறோம், ஒரு லேப்டாப். அது எதுக்காகனா நாங்கள் வந்து நியூஸ் பிளாட்ஃபார்மோட சேர்ந்து D2C, அதாவது பல்க் வாட்ஸ்அப், வாய்ஸ் கால், SMS கொடுக்குறதோட பெரிய பொட்டென்ஷியலான பிஸ்னஸ். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லும் இருக்கிற அந்த தொகுதியில் இருக்கிற எங்களோட சப்ஸ்கிரைபரோட டேட்டாஸ் எங்ககிட்ட இருக்குது, அதை அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அது மூலம் 1 touchல வந்து அந்த தொகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பல்க் வாட்ஸ்அப்பு, வாய்ஸ் கால் எல்லாம் கொடுக்க முடியும். அதுக்கு நாங்கள் லேப்டாப் ஒன்று ப்ரொவைட் பண்ணிடுறோம். அதுலேயும் வந்து இன்பில்ட் சாஃப்ட்வேர் வந்துடும். 1 touchல வந்து ஒரு 1 lakh பீப்புளுக்கு இமீடியட்டாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். வாட்ஸ்அப்லேயே ஆகட்டும், வாய்ஸ் கால் ஆகட்டும், இது மாதிரிலாம். இப்போ இந்த வாய்ஸ் கால், வாட்ஸ்அப் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது. அது பெரிய பொட்டென்ஷியல். அதை வந்து நாங்கள் கார்பரேட்டாக கொண்டு வரோம். அதுக்கான ஃபுல் சொல்யூஷன் கொடுக்குறோம். அதுக்கு லேப்டாப் கொடுக்குறோம். அது இல்லாமல் வந்து லேப்டாப்லேயும் வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்கும், ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் இருக்கும், எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்கும். அது இல்லாமல் வந்து ட்ரைபேடு, கிம்பிளு, மோனோபேடு, இது மாதிரி அக்சசரிஸ் இருக்குது. மொத்தம் ஒரு 12 வகையான அக்சசரிஸ் கொடுக்குறோம். அது இல்லாமல் அவங்க ஆன் கிரவுண்டில் போய் 100 நாள் ஒர்க் பண்ணுறதுக்கு 10 நாளைக்கு உண்டானது ஸ்டேஷனரி கிட் ஆகட்டும், ப்ரொமோஷன் ஆகட்டும், லான்ச்சிங்கான கண்டென்ட்டு என்னென்னலாம் பண்ணணும், லான்ச்சிங்கான ஆப்ரேஷன்ஸு எல்லாமே இந்த பட்ஜெட்டில் பண்ணிடுறோம். எல்லா ஒர்க்குமே அவங்களுக்கு எந்த ஒர்க்கும் இருக்காது. 1 yearக்கு அவங்க எந்த செலவும் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இன்க்ளூடிங் மொபைல் டேட்டாவாகட்டும், மொபைல் பில் ஆகட்டும், அதுவுமே கம்பெனி சைட்லேருந்து கொடுக்குற மாதிரி 1 yearக்கு எந்த எக்ஸ்பென்ஸும் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கோம்.
இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி புதுசா வரும்போது யூனிக்கா இருக்கும்போது ஒவ்வொரு தொகுதியிலேருந்து 10 பேர் 20 பேர் 50 பேர் கூட அப்ரோச் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப ஒரு தொகுதிக்கு எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒருத்தருக்கா இல்லை 2 பேருக்கா எப்படி கொடுப்பீங்க? இல்லை, இது நல்ல பாயிண்ட் சார். ஏன்னா இப்பயே நாங்கள் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இப்பயே ஒரு 10,000 பீப்புள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 பேர் 5 பேர்லாம் இருக்கு. அதுவும் ஒரு சில தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 பேர்லாம் வந்திருக்கு. நாங்கள் எல்லா இடத்துலையும் ஸ்க்ரூட்னி பண்ணி தான் எடுக்க போகிறோம். இதில் எங்களுக்கு என்ன வேணும்னா, பணம் யார் வேணாலும் கொடுத்துருவாங்க. பணம் எங்களுக்கு வேண்டாம். பணம்லாம் எல்லாமே இருக்கு. எங்ககிட்ட இருக்க பிசினஸை ஷேர் பண்றதுக்கான லோக்கல்ல பேஷனோட இருக்கிற பர்சன் தான் எங்களுக்கு வேணும். இன்னைக்கு மீடியால ஏதோ ஒன்று சாதிக்கணும், உள்ளூர்ல ஒரே நொடியில விஐபி ஆகணும், விஐபியோட கான்டாக்ட் கிடைக்கணும்னா ஈஸியான போர்ட்டல் நாங்கள் கொடுக்குறோம். அந்த யூஸ் பண்ணி அவங்களும் லைஃப்ல சக்சஸ் ஆகணும், அவங்களோட சேர்ந்து நாங்களும் சக்சஸ் ஆகணும். அதுக்கான பர்சனை தான் நாங்கள் செலக்ட் பண்ணி எடுக்க போறோம். அந்த வகையில சார் எங்களோட நியூஸ் மார்க்கெட் பிளேஸுங்கிறது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 234 பேருக்கு தான் சேனல் பார்ட்னர். ஒரு தொகுதியில ஒருத்தருக்கு தான். எத்தனை பேர் வந்தாலும் அவங்களுக்கு நாங்க கொடுக்க முடியாது. ரிப்போர்ட்டர்ஸ்ங்கிறது ஒரு ரோல் எங்களுதுல, அது ஆல்ரெடி ஃபுல் பண்ணியாச்சு. அந்த ரிப்போர்ட்டர் போர்ட்டல் எல்லாருக்கும் கொடுத்துற போது அது வேற நியூஸ்க்கான ஏரியா. சேனல் பார்ட்னருங்கிறவர் தான் அந்த ஊருக்கான அட்மின். அவங்க ஒருத்தர் தான் ஒரு தொகுதிக்கு. அவ்வளவுதான் எங்களோட சாஃப்ட்வேர்ல ப்ரொவிஷன் இருக்கு. ஒரு தொகுதியில ஒருத்தருக்கு தான் அந்த வாய்ப்பு. தமிழ்நாட்டில் 234 பேர் தான் எங்களுக்கு தேவை. இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு தொகுதிக்கே வந்து ஒரே ஒருத்தரை தான் நியமிக்கிறாங்க. ஸோ இப்போ 234 தொகுதி அப்படிங்கும்போது 234 பேருக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சேனல் பார்ட்னர் ஆகிறதுக்கு. உங்களில் யாராவது மீடியா இண்டஸ்ட்ரியில வந்து பெரிய லெவல்ல சாதிக்கணும், பெரிய கனெக்டோட இருக்கணும், உள்ளூர்லேயே வந்து நான் வந்து ஏர்ன் பண்ற பெரிய பொட்டன்ஷியலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி நீங்க மேலும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், உடனே கனெக்ட் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு மறக்காம கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.